ஹாய்ங்க. எல்லோருக்கும் இன்னைக்கு வணக்கம். இன்னைக்கு இன்டர்வியூ வந்து இவங்கள தான் நம்ம எடுக்க போறோம். இவங்க வந்து ம் ஏற்காட்ல ஒரு கிராமத்துல வந்து அ தனியா குடியிருக்காங்க. அவங்கள வந்து நம்ம இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, விவசாய முறை எப்படி அப்படின்னு சொல்லி எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. உங்க பேருங்கம்மா? என் பேர் ராஜாமணி. ராஜாமணிங்களா? ஆமா. நீங்க இந்த வீட்ல தனியா தான் இருக்கீங்களா? ஆமா. தனியா தான் இருக்கோம். இந்த வீடு வந்து உங்களுடைய வீடுங்களா? ஆமா. நான் கஷ்டப்பட்டு கட்டணுது. நீங்களே கஷ்டப்பட்டு தனியா ஆமா. கட்டுனீங்களா? எங்களுக்கு யாருமே இல்ல. உங்களுக்காக யாருமே இல்லைங்களா? இல்ல. அப்பா, அம்மா சின்ன ஆ. வயசுலயே இறந்துட்டாங்க. சின்ன வயசுலவே இறந்துட்டாங்களா? ஆமா. எங்களுக்கு விவரம் தெரியாம அப்பா, அம்மா இறந்து போயிட்டாங்க. ஆ, அப்புறம் அக்கா, தங்கச்சிங்க 3 பேர் இருந்தோம். ஆ. தங்கச்சிங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. எங்களுக்கு கல்யாணம் ஆகல. நாங்க அப்ப தனியா தான் வாழ்றோம். ம். கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன பண்றது? விறகு, கொள்ளி எல்லாமே எடுத்து தான் நாங்க சமையல் செய்யணும். நம்ம வறுமையில தான் இருக்கிறோம். ஆ. கரண்ட் கூட இல்லாம இருக்கிறோம் நாங்க. அந்த வீட்டுக்கு கரண்ட்டே இல்லைங்களா? இல்ல. ஆ. கரண்ட்டு இந்த பல்பெல்லாம் போட்டிருக்கீங்க? பல்பு பக்கத்து வீட்ல இருந்து இழுத்துட்டுக்கிறோம். பக்கத்து வீட்ல இருந்து இழுத்துருக்கீங்க. ஆனா ஆமா. தனியா கரண்ட் கம்பம் வச்சு இல்ல. தனி எதுவும் ஒயர்ல செய்ய எதுவுமே முடியல. இழுக்கல. எங்களால தகுதி பத்தலாம் இருக்க முடியல இப்போதைக்கு. ஆ. கொஞ்சம் உடம்பு சரியில்லாம வேற போயிடுச்சா, அதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ம். அதனால கரண்ட்டும் போட முடியாம இருக்கிறோம். ஏதோ சரி. பக்கத்து வீட்ல உதவி பண்றாங்க. பக்கத்து வீட்ல உதவி பண்றாங்க. அதனால உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆமா. ஆ, இது வேலைக்கெல்லாம் எங்கம்மா போறீங்க? வேலைக்கு கிடைச்சா 2 நாளைக்கு போறோம், இல்லன்னா வீட்ல இருக்கோம். ஒரு 2 நாளைக்கு தான் வேலை, 2 நாள் வீட்ல இருப்பீங்க. ஆமா. சரி, சரி. உங்களுக்கு அது போற வேலைக்கு வேலைக்கு போறீங்க. ஆமா. அது உங்களுக்கு போதிய வருமானமா இருக்கா? ஏதோ அப்பப்ப வரத்துக்கு சாப்பாட்டுக்கு சரி போயாது. ம். குழம்பு, காய்கறி, நல்லது கெட்டது. அப்புறம் ஆஸ்பத்திரி செலவு பார்க்கணும். எங்க உடம்ப நாங்க தானே கவனிச்சுக்கணும். யாரும் பார்க்க முடியாதுல்ல. ஆமா, ஆமா. நம்ம கூலி ஆள் உடம்ப நம்ம தான் பிடிச்சாலும் பார்த்தாகணும். ம். யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. இல்ல. ம். அவங்கள போய் பக்கத்துல இருக்கிறவங்கள கூப்பிட்டாலும், அவங்களுக்கு ஒரு கஷ்டம், நஷ்டம். அவங்களுக்கு நம்ம சம்பளம் தந்தா தான் நம்மள வந்து பார்க்குவாங்க. இல்லன்னா எப்படி தருவாங்க? இப்ப சப்போஸ் உடம்பு சரியில்லனா கூட உங்கள யார் கூட்டிட்டு போவாங்க? ஏதோ பக்கத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தா அக்கா, தங்கச்சி தான் கூட்டிட்டு போவாங்க. அவங்களே கூட்டிட்டு போவாங்களா? ஆமா. சரி, சரி. மத்தவங்க யாரும் இல்ல. உங்களுக்கு ஏதோ ஓரளவு லைட்டா சப்போர்ட் பண்றாங்க ஆமா. அவங்களும். அக்கா, தங்கச்சிங்க 2 பேர் அக்கா, தான் இருக்கிறோம். தங்கச்சியா இருக்கவங்க. ம். ஓகே, ஓகே. நீங்க இந்த இந்த வீட்ல வந்து தனியா தான் இருக்கீங்க. நாங்க தனியா தான் இருக்கோம். இப்ப வீட வந்து நம்ம வீடியோ எடுக்கலாங்களா? வீடு எடுத்தா எடுக்கலாம். எடுக்கலாமா? ம். சரி வாங்க வீடு பார்க்கலாம். சாத்தி விட்டாரேன். ஃபர்ஸ்ட் கிச்சனுக்கு போலாமா? நாங்க அதான் விறகு அடுப்புல தான் சமைக்கிறோம். ஆ. வேற நிறைய இருக்குதுடா பாப்பா. சரி, சரி. ம். புகை கூண்டு கட்டியும் ஆனா உங்களுக்கு இவ்ளோ புகையா இருக்குது ரூம் ஆமாங்க. ஃபுல்லா. சரி. அது ஊரு இதான் தெரியாம இருக்குது. ம். உங்களுக்கு இப்போ ஒரு ஆளுக்கு தகுந்த நல்ல பெரிய கிச்சனா தான் இருக்கு ஆனா. உள்ளார இருக்குமா? இது இது வந்து பெட்ரூம்ங்களா? ஆமாங்க. பெட்ரூமு, ஹால் எல்லாமேவா? ம். எல்லாம் ஒண்ணு தான். ஒண்ணா தான் இருக்குங்களா? சரி, சரி. பரவால்ல. நம்ம எதார்த்தமா வந்தாலும் இவங்க வந்து ரூம் எல்லாம் சூப்பரா வச்சிருக்காங்க. ம். லைட் எரியாதுங்களா? சரி. போட்டு வரணுமா? போடுங்க. ஓகே, ஓகே. லைட்லாம் எரியுது ஆனா. கரண்ட் பில்லு எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்களா? இல்ல நீங்களே அமௌண்ட் குடுத்துருவீங்களா? அவங்களும் பார்த்துக்கிறாங்க இப்போதைக்கு. அவங்களே எல்லாமே பாத்துக்கிறாங்க. தேங்க்யூ. ம். சரி, சரி. வாடகை வீட்ல இருந்தேங்க இவ்வளோ நாளா, ரொம்ப நாளாவா. சின்ன வயசுல இருந்து. அதனால ரொம்ப நாளா கஷ்டப்பட்டோம். அப்புறம் சின்ன வயசுலேருந்து நம்ம எங்க போறது? கடைசி காலத்துக்கு நம்ம யார் வீட்டுக்கு போறதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சு, இப்போதைக்கு ஒரு வீடு கட்டியிருக்கோம். இப்போதைக்கு இந்த வீட மட்டும் கட்டியிருக்கீங்க. ஆமா. எவ்வளோ எவ்வளோ ஆச்சு செலவு? செலவு இது எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமே கட்டணும். ஒட்டுக்கா கட்டியிருந்தா தெரிஞ்சுக்கும். ம். கொஞ்சம் கொஞ்சமா கட்டுனதுனால உங்களுக்கு தெரியல. ம். இது இந்த வீட்டுக்காக கடன் வாங்கியிருக்கீங்களா? ஆமா. வீட்டுக்கு எங்கேயுமே கடன் வாங்கல. அ. வெளியில கடன் வாங்கியிருக்கிறோம். வெளியில கடன் இவ்வளோ வாங்கியிருக்கீங்க. நாளா எதுவுமே வாங்கல. சரி, சரி, சரி. வட்டிக்கு தான் கடன் வாங்கியிருக்கோம். வட்டிக்கு. ஆமா. சரி, சரி. லோனுமே பரவாயில்லைங்களே! நீங்க ஒரு தனி பெண்மணியா இருந்து சாதனை பெண்ணா ம். ஒரு வீடு கட்டியிருக்கீங்க. அது எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஆமாங்க. ம். ஒரு இது என்னங்க வந்து பண்றது? உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்குமே ஒரு துணிச்சல் வந்து
இந்த மாரி நம்ம தனியா இருந்தாலும் என்னால சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு துணிச்சல் நீங்க அப்பா குடுக்குற அம்மாவும் மாரி சின்ன இருக்குது. வயசுலயே இறந்துட்டாங்க. நம்ம யார போயும் கேட்க முடியாது. ம். எப்படி கேட்க முடியும்? ஆமாமா. நெறைய பேர் இருக்கிறாங்க. அக்கா, தங்கச்சி, சொந்தக்காரர், பந்தக்காரர் இருந்தாலும் நமக்குன்றது நமக்கு வீடு வேணும்ல. ஆமாமா. அதனால கஷ்டம் நம்ம இருந்தாலும் கையில பரவால்ல. இருக்கிறது நம்மளுக்கு தான் வரும். ம். அடுத்தவங்க கையில இருக்கிறது நம்மளுக்கு வராது. ஆமா. ம். ஐயா குடும்பத்தவும் பார்க்கணும். அவங்கவங்க பிள்ளைங்கள படிக்க வைக்கணும். ம். அவங்கள போய் நம்ம எதுவும் கேட்க முடியாதுல்ல. ஆமாமா. ம். அதனால நம்மளும் கஷ்டப்பட்டு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வச்சு, அ. சாப்பாட்டுக்கு பாதி, ஆஸ்பத்திரி செலவு பாதி, அப்புறம் கொஞ்சம் கடன் இருக்குது எப்பயுமே. ம். இந்த வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? எங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு பக்கமா ஆயிடுச்சு. நம்ம வரைக்கும் வாடகை வீட்ல தான் இருந்தோம். சின்ன வயசுலேருந்து வாடகை வீட்ல தான் இருந்தோம். ஆ. சின்ன வயசுலேருந்தே வாடகை வீட்ல இருந்து, ஆமா. அதுக்கப்புறம் வந்து 2 ம். வருஷமா கஷ்டப்பட்டு கட்டிட்டுங்க வீடவ. நிலம் வாங்கி, அப்புறம் வீடு சரி பண்ணி, அப்புறம் வாங்கி கட்டிட்டு, பக்கத்துல ஆள் வச்சு, ம். எல்லாம் செய்யணுமல்ல. ஆமாமா. அப்புறம் கீழ இருந்து தூக்கிட்டு தான் வந்தோம். பக்கத்துலயே இடம், ரோடு இல்ல. ம். இப்போதைக்கு ரோடு வந்துருச்சு. முன்னால ரோடு வரும். ஃபர்ஸ்ட்லாம் வந்து கீழேருந்தே எடுத்துட்டு ஆமா. வருவாங்க. கீழ அங்க ரோட்ல இருந்தா தான் தூக்கிட்டு வந்தோம். மெயின் ரோட்லேருந்து இங்க ம். எடுத்துட்டு வர்றதுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் வரும். அ ஆள் வச்சு எல்லாம் தூக்கிட்டு வருங்களா? ஆமாங்க. அ. ஆனா ரொம்ப கஷ்டம் தான். கஷ்டம் தான் அப்பயே வீட்ல. அப்பவே நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க. சின்ன அதுவும் வயசுல தனியா இருந்து ஒரு கஷ்டம் தான். பெண்மணியா. இப்போதைக்கு 50 வயசுக்கு பக்கம் ஆயிடுச்சு. இப்போ 50 வயசு ஆயிருச்சு. ஆமா. ம். ஆனா இப்போ கொஞ்சம் உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். நிம்மதியா இருக்கும். ம். இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வயசான காலத்துல யார் பார்க்குவாங்கன்ற ஒரு கஷ்டம் ஒண்ணு உடம்புல மனசுக்குள்ள. ம். உங்களுக்கு எப்படி தான் இருந்தாலும் அக்கா, தங்கச்சி எல்லாம் இருக்காங்கன்னு இருக்கிறாங்க. சொல்றாங்களே. எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்கள சேஃப்டி பண்ணணும். ம். கல்யாணம் நல்லது கெட்டது படிக்க வைக்கணும். அவங்களுக்கு சேஃப்டி ஆகணும். எல்லா விலைவாசி ஏறி போச்சு. ம். நம்மளும் செய்யணுமல்ல அதுக்கும். ஓ! அவங்கவங்களுக்கு அவங்க குடும்பத்த பார்க்கறதுக்கே அவங்களுக்கு சரியா போயிரும். கஷ்டம். ம். நம்மள வேற நம்ம கஷ்டப்பட்டா எப்படி அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். ஓ! ம். நீங்க அந்த மாரி யோசிக்கிறீங்க. ஆமா. அவங்களையும் யோசிக்கிறீங்க. நாங்க சரி. ஆனா படிக்கலாம் எதுவும் இல்ல. கையெழுத்து கூட தெரியாது. ரேக் மட்டும் தான் வைக்கலாம். ஆ. ம். பரவாயில்லையே! ம். ஆனா இந்த பஸ்ஸ அளவுக்கு கூட அடுத்தவங்ககிட்ட கேட்டு தான் நாங்க வந்து போய் ஏறி போகலாம். பக்கமா இருந்தா ஏறி வந்துருவோம். அ சேலம் அங்கங்க போனா கூட பஸ் கேட்டு யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்கள பார்த்து தான் போகலாம். கேட்டு கேட்டு எல்லாம் போயிட்டு வந்துருவோங்க. ஆமா. ஒண்டியே போ முடியாது. அ ம். சரி, சரி. இந்த இந்த இடம் உங்களுக்கு சேஃப்டியா இருக்குதுங்களா? பரவாயில்லங்க. எந்த பிரச்சனையும் இல்ல எங்களுக்கு. எந்த பிரச்சனையும் இல்ல. இல்ல, இல்ல. சரி. இருங்க நாங்க வீட சுத்தி ஒரு வீடியோ எடுத்துக்கிறோம். சரி. ஆனா நல்ல கேஸ் அடுப்பெல்லாம் எதுவும் இல்ல எங்களுக்கு. ம். நாங்க விறவே எடுத்து சமைச்சு சாப்பிட்டா தான். இப்பதான் மகளிருக்கு சிலிண்டர் வந்து ஃப்ரீயா தராங்கல்ல? நாங்க மகளிர் சேரலங்க. இல்ல ரேஷன் கார்டு வச்சு ரேஷன் கார்டு எங்களுக்கு ஒரு ஆளுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சொல்லிட்டாங்களா? ஆமா. ஆ, ஒரு தங்கச்சி வீட்டு கார்டுல தான் இணைச்சிட்டுக்கிறேன் பேர் மட்டும். ஆ, பேர் இல்லாம இருந்தா கஷ்டம் ஆ. அப்படின்னு. இப்ப உங்களுக்கு தங்கச்சி வீட்டு கார்டுல தான் உங்க பேரும் இருக்குதா? இல்ல ஆமா. எங்களுக்கு தனியாவெல்லாம் கார்டு இல்ல. தனியா ரேஷன் கார்டு கார்டு. இல்ல. எல்லாம் தங்கச்சி வீட்டு கஷ்டப்பட்டு குடும்பத்தோட வாங்குனா தான் கையிலயே. ஆ. எந்த பொருளும் ரேஷன் பொருளெல்லாம் எங்களுக்கு கிடைக்காது. ரேஷன் பொருள்லாம் எதுவுமே இல்லையா? எப்படி கிடைக்கும் எங்களுக்கு? ஆ. இப்ப அவங்க உங்களுக்கு வாங்கி குடுப்பாங்களா? ஏதோ அவங்க பார்த்து குடுத்தா தான் மன இஷ்டமாகும். தங்கச்சி வீடு பார்த்து குடுத்தா தான் ம். உண்டு. இல்லன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கஷ்டம் தான். அவங்கள போய் கேட்க முடியாதல்ல. அவங்க பொழப்பு கட்டுட்டு ஒரு நாளைக்கு ரேக் உள்ளலாம், அது உள்ளலாம் நின்னு ம். வாங்கணும். நாம போய் வாங்க முடியாது. ஒரு நாளைக்கு வாங்கலாம் மாசத்துல ஒரு டைமுக்கு. ம். அவங்கவங்களுக்கு போனா தான் அவங்கவங்களுக்கு பேர் இருக்கும்ல. ஆமா. அவங்களுக்கு 3 பசங்க. ம். கஷ்டம். அவங்களுக்கு வீடு மட்டும் தான் இருக்குது. கடலாம் இல்ல. அதனால எல்லாத்துக்கும் பக்கம் பக்கம் இருந்தாலும் கஷ்டம் தானே. அப்படியா? சரி, சரி. அப்பா, அம்மா இல்லாதனால சின்ன வயசுல இருந்து எல்லாரும் கஷ்டத்துல தான் இருக்கிறோம். சரி, சரி. நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்காம நம்மளால முடிஞ்சத இருக்கணும். நம்ம பண்ணிக்கலாம். உங்களால அப்புறம் முடிஞ்சத முடியலையா எல்லாம் அப்புறம் யாரும் ஒண்ணும் பார்க்கட்டும். அவ்வளோதான். சரி, சரிங்கம்மா. ஆனா உங்க துணிச்சலையும், நம்பிக்கையும் நானு ரொம்ப பாராட்டுறேன். அப்புறம் என்ன செய்யறது? ம். நம்மளால முடிஞ்சத செய். ம். முடியலையா அமைதியா இருந்துக்கோ. யாராவும் நம்ம தொந்தரவு காட்டக்கூடாதுல்ல. ம். உங்களால யாருக்கும் தொந்தரவா இருக்கக்கூடாதுன்ட்டு வரக்கூடாது. இருக்கீங்க. ம். சரி, சரி. நம்மளுக்கு அப்பா, அம்மா இருந்தா நம்ம உதவிய கேட்கலாம். ம். மத்தவங்கள போய் ஐயோ! நம்மளா இருந்தானா அவங்களும் குடும்பத்துல இருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல ஒரு கஷ்டம், நஷ்டம். அவங்க நல்லவங்களுங்கிறாங்க, கெட்டவங்களுங்கிறாங்க. ஆம்பளைங்க பல விதமா இருக்கிறாங்கல்ல. அதனால யாருக்கும் தொல்லையா ஆமா. இருக்கக்கூடாதுன்னு தனியா யாருக்கும் இருக்கீங்க. தொல்ல குடுக்கக்கூடாது. நம்மளால முடிஞ்சத நம்ம செய். ஆனா சின்ன வயசுல இருந்து சேமிச்சு வச்சு ஒரு வீட கட்டிக்கிட்டு இந்த வீட்டுல குடியே இருக்கிறோம். சரி, சரிங்கம்மா. ஆனா உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. சரி.
எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. உங்கள நினைக்க எங்களுக்கு ஒரு தெரிஞ்சத பூரிப்பா சொன்னோம்மா. தான் இருக்குது ஆனா. உண்மையாவே உண்மையா ஒரு பூரிப்போட தான் இருக்குது. நாங்க ஏற்காட்டுல கிராமத்துல இருக்கிறோம். ஆ ஏற்காட்டுல ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள இருக்கீங்க. ஆமா. சரி, சரி. நாங்க இப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தரா இன்டர்வியூ எடுக்கிறோம். சரி. அதாவது யார் யாருக்கு என்னென்ன கஷ்டம் சரி. அப்படின்ற மாரி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். வேற சரி. ஒண்ணும் இல்ல. சரிங்கம்மா. இந்த இன்டர்வியூ குடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. ம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.